நாராயண ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயண என்று உள்ளம் உருக உரைத்திடல் நாவே 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 ஓம் நமோ நாராயண க்ஷேமம் நல்கும் ஸ்ரீ குருவாயூரப்பன் க்ஷேமம் நல்கும் ஸ்ரீ குருவாயூரப்பன் க்ஷேமம் நல்கும் ஸ்ரீ குருவாயூரப்பன் க்ஷேமம் நல்கும் ஸ்ரீ குருவாயூரப்பன் குருவாயூரப்பன் அப்பன் குருவாயூரப்பன் அப்பன் குருவாயூரப்பன் அப்பன் ஸ்ரீகிருஷ்ணன் குருவாயூரப்பனே 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 அப்பன் ஸ்ரீகிருஷ்ணன் குருவாயூரப்பனே
அப்பன் ஸ்ரீ கிருஷ்ணன் குருவாயூரப்பனே அப்பன் நாராயணாயன நாவார அழைப்போர்க்கு நாராயணவன நாவார அழைப்போர்க்கு நாராயண வெனவாரகளை போர்க்கு நாராயண வெனவாரகளை போர்க்கு நாராயண இந்த கடல் தனிலே சரஸ்வதி அம்மன் கப்பல் சரக்கேற்றி அதிவேகத்துடன் வருவதை நாகரிகமானதொரு நாட்டை அலங்காரம் நவரத்ன காம்போஜி கனமெத்த பேச கானடா காப்பியா என்னவென்று சொல்வேன் பல்லவி குகழ்ந்ததொரு வைரவி தோடி உல்லாசமானதொரு கல்யாணி ராகம் வல்லமைகள் மேத்த சொல்ல முடியாத நவரோஸ் சபை கலங்காரம் உள்ள சாவேரி ராகம் சாதகமான சௌராஷ்டிரம் முகாரி கஜிக்கும் மேகம் போல் கேதார கௌளம் யாருக்கும் லகுவாக வரும் ஷண்முக பிரியா செஞ்சுருட்டி கௌளி பந்து யமுனா கல்யாணி அட்டாணாரபி வைரவி தோடி நாகஸ்வராளி புன்னாக வராளி சோக வராளி சுபபந்து வராளி நித்ரை வரும் சொன்னவுடன் நீலாம்பரியும் இன்னும் சில பூர்வராகங்களேற்றி மேற்படி இன்னும் 2 முகூர்த்தம் இருக்கு. அடுத்த முகூர்த்தம் பாணிகிரகணம், சப்தபதினு ஒரு முகூர்த்தம், பாணிகிரகணம் ஒரு முகூர்த்தம். அதனால இந்த கல்யாணத்துல மாங்கல்யதாரணம் அப்படிங்கிறது ஒரு அடையாளம் மட்டும்தான். இந்த கல்யாணமானது பலவிதமான கல்யாணங்கள் உண்டு. ராட்சச விவாகம், பைசாசிக விவாகம், காந்தர்வ விவாகம், ஸ்வயம்பர விவாகம் அப்படின்ற மாதிரி 6 விதமான கல்யாணங்கள் சொல்றார். அந்த உலகத்துல எத்தனை கல்யாணம் நடக்கிறதோ அந்த எல்லா கல்யாணங்களும் நம்ம இந்து தர்மத்தை அந்த வர்ணனைகள் இருக்கு. அதுதான் நம்ம இந்து தர்மத்துடைய பெரிய ஒரு விசேஷம். மோதனம் மாத்திக்கக்கூடியதான ஒரு கல்யாணம் காந்தர்வ விவாகம் பாரினெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. காந்தர்வ விவாகத்தை சகுந்தலை பண்ணிட்டாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ராட்சச விவாகம் அப்படின்னு சொன்னா ஒருத்தருக்கு இஷ்டம் இருக்கும், இன்னொருத்தர் அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறது ராட்சச விவாகம். இஷ்டமே இல்லாம கல்யாணம் பண்ணிக்கணும் தள்ளி உள்ளது பைசாசிக விவாகம் அப்படின்லாம் இருக்கா போல. பிரம்ம விவாகம்னு சொல்லி பெரியவாரெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி அக்னி சாட்சியாக வேதோக்தமா இந்த கல்யாணமானது ரொம்ப அற்புதமா நடந்துருக்கு. நல்ல வெள்ளிக்கிழமை, நல்ல முகூர்த்த நாள். பொதுவா ஒரு
கவி சொன்னான், இன்னைக்கு கல்யாணங்கள் எல்லாம் கல்யாண மண்டபத்தில் நடக்கிறது இல்லை, கமிஷனர் ஆபீஸ்ல தான் நடக்கிறது. கல்யாணங்கள் எல்லாம் புரோகிதரை வச்சு நடக்கிறது இல்லை, போலீஸ் ஸ்டேஷன்ல தான் நடக்கிறது இல்லை. அப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள்ல ரொம்ப அற்புதமாக இந்த கல்யாணம் நடக்கிறதுன்னு சொன்னா எல்லா கையிலும் அச்சதை வந்திருக்கும். வராதவா கேட்டு வாங்கிட்டு அந்த தம்பதிகளுக்கு நல்ல லோகம்னா யாரு இந்த ஜெகன்நாதனுடைய குழந்தையா இவன்னு சொல்ற மாதிரி ஒரு நல்ல குழந்தை அவர்கள் தம்பதியா இருக்கக்கூடிய அபாரத்தை ஏற்படணும்னு ஆசீர்வாதம் பண்ணணும். ஏன்னா சங்கல்பத்தை என்ன, ஆமா, அதனால அந்த சங்கல்பத்தை என்ன சொல்றோம் அப்படின்னாக்க நல்ல குழந்தை பிறக்கிறதுக்காக நாம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு காரணத்தை சொல்லிதான் நம்ம கல்யாணம் பண்றோம். அது போல அவருக்கு பரமக்ஷேமம் ஏற்படணும் அப்படின்னு சொல்லி மேற்படி பாணி கிரகணம் நடக்க போறது. கிரகணம்னு சொன்னாக்கா பிடிக்கிறது, பொதுவா சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் சொன்னாக்கா சூரியன் சந்திரனையும் ராகோ கேதோ பிடிக்கக்கூடியதுன்னு தெரியும். பாணி கிரகணம் அப்படின்னு சொன்னா ராமாயணத்துல சொல்றார், விஸ்வாமித்திரர் பாணியும் கணேஸ்வர பாணினா, ராமனே உன்னுடைய கையால அந்த சீதையினுடைய கையை புடின்னு சொல்றாரு. அப்போ யாருடைய கை யாரோட சேரும் அப்படிங்கிறது நம்ம இந்து தர்மம் சொல்றது. அதனால ஒரு கை இன்னொரு கை மேல படும் பொழுது அந்த வைப்ரேஷன் ஆனது அவருக்கு போயிடும், அது அந்த அசுத்தியானது ஏற்படும். இதே நாம இருக்கக்கூடிய சுத்தியானது நம்ம அசுத்தி ஆகலாம்ன்ற காரணத்தினால இந்த பொண்ணோட கையும் பிள்ளையோட கையும் யாரும் இந்த பாணிகிரகணம் முடிஞ்சு அச்சதாசீர்வாத பரியந்தம் கை கொடுக்க வேண்டாம். பிள்ளையோட அப்பா அம்மா, பொருடைய அப்பா அம்மா இருக்கக்கூடிய கணேசன் தம்பதிகள் எல்லாம் இருக்கா, அவளை விஷ் பண்ணலாம். மேடையில வந்து செருப்புக்காரோட வர வேண்டாம், அக்னி பிரதிஷ்டை பண்ணிருக்குன்னு சொல்லி இந்த தம்பதிகள் எப்படி இருக்கணும்னு வேறு சொல்றதுன்னாக்க அஸ்மாரோகணம்னு ஒன்று பண்ண போறோம். இந்த அஸ்மாரோகணம்னா கருங்கல் மேல ஏறி நிற்கும் பொழுது ஒரு புருஷனாக பொண்ணானவனும் சரி புருஷனாக இருக்கிறவனும் இப்படித்தான் இருப்போம்னு சொல்றான். ஏன்னா வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகளை பார்ப்பா, அதெல்லாம் இயற்கை. ஒரு நாள் பல விஷயங்கள் ஏற்றம் இருக்கும், சில விஷயங்கள் இறக்கம் இருக்கும். வெயில் ஆனாலும் சரி, மழையானாலும் சரி, காத்தானாலும் சரி, மழை அப்படியே தான் இருக்கும். அது போல எதை பார்த்து நாங்கள் அசைஞ்சு கொடுக்க மாட்டோங்கிற ஒரு பெரிய தாற்பயத்தை அந்த அஸ்மாரோகணம் சொல்றது. ராமாயணத்துல இருந்து சில விஷயத்த சொல்லிதான் ஆனா என்ன, இந்த பரம்பரையில ராம உபாசகா நிறைய பேர் இருக்கா. அதனால அவ என்ன சொல்றா, ராமாயணத்துல ராமாயண யுத்தங்கள்லாம் முடிஞ்சு அனுமார் போய் சீதையை கூப்பிட்டு சீதையை கேட்கிற, அம்மா இன்னும் 10 நிமிஷம் வாக்குதான் நீங்க பார்க்க போறேன், இந்த ராட்சசிகள்லாம் அவங்க என்ன பாடுபடுத்தினா மாத்து துணி கொடுக்காம மஞ்சள் துணியோட அப்படியே உட்கார்ந்து நீங்க அந்த மஞ்சள் துணியை கருப்பு துணி மாதிரி ஆயிடுது, அழுக்கப்பட்டு நாளைக்கு நான் இன்சை பண்ணட்டுமா, ஒழுங்கா டிஃபன் கொடுத்தாரா, இவா ஒழுங்கா அவங்க தூங்கலாம் விட்டாரா, எடுத்து வாழால அடிச்சு சமூகத்தை போடட்டுமான்னு அப்படி சீதை சொன்ன. யாரையும் ஒரு கெடுதலும் பண்ணிட்டாத, அவதான் ஏதோ அவ எஜமான சாப்பாடு கொடுக்குறான்னு அவ பண்ணா. எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும்னு நினைச்சாலாம். துக்கத்திலையும் அடுத்தவருடைய க்ஷேமத்தை நினைச்சவா யாருன்னா அந்த சீதைகிறான். அதே மாதிரி ராமன் என்ன பண்ணாரு, நான் விபீஷன் ஓடி வந்தா யுத்தங்கள்லாம் முடிஞ்சுட்டு அண்ணாவது தம்பியாரு இனிமேல் நான் தான் ராஜா, நான் பண்ண வேண்டிய கூடி ஒன்றும் கிடையாது, நம்ம ஏதாவது பட்டாபிஷேகத்துக்கு போடணும்னா இல்லை நம்ம தர்மங்கள் அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்றது, கல்யாண மண்டபத்தை சொல்லக்கூடாது, அந்த மாதிரியான கிரியைகளையும் நீ முடிச்சுட்டு தான் நீ ராஜாவா ஆகணும்னு சொல்ற. ஆக தர்மத்தை யார் காமிக்கிறா, அந்த தம்பதிகள் எப்படி இருக்காங்கன்னா ராமனும் தர்மவானா இருந்தால் சீதையும் தர்மவதியா இருந்தா. அந்த மாதிரி நம்ம இந்து தர்மம் பெண்களை வந்து ரொம்ப வசதியா சொல்லியிருக்கு. ஒரு இடத்த சொன்னா பெண்கள் தான் மட்டமும் இருக்கா, தாலியை கட்டினா அவங்க அடிமையா அப்படின்னா என்னமோ பேசிட்டு இருக்கா நீங்க உலகங்கள்ல தமிழ்நாட்டுல தான். அப்படி கிடையாது. பெண்களை நாம வந்து ஏன் பொத்தி வைக்கிறோம்னு சொன்னாக்க, ஒரு வசதியான ஒரு நவரத்ன கல் இருக்குன்னு சொன்னா அதை பேக்கெட்ல வச்சுப்பியா, இல்ல ஆத்து வாசல எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு டேபிள்ல வைப்பியா, வைக்க மாட்டேன். லாக்கர்ல கொண்டு போய் எப்படி பத்திரப்படுத்துறியோ அது போல ஸ்திரீகள் எல்லாம் ஒரு ரத்தினம், அந்த ரத்தனை எல்லாம் நாம காப்பாற்றணும். அவ சௌக்கியமா இருந்தா தான் நாம சௌக்கியமா இருக்கோம் அப்படிங்கிற பெரிய தாற்பயங்கள்லாம் சொல்லி இந்த ஸ்திரீகளை கல்யாணம் பண்ணிக்கிறது உத்தமமான தர்மம். ஸ்ரீ இல்லைன்னு சொன்னாக்க ஒண்ணுமே கிடையாது, தர்மமே கிடையாது அப்படின்னு நம்ம தர்மங்களை சொல்லியிருக்கு. அந்த தர்ம பிரகாரம் இன்னைக்கு ஒரு நல்ல வெள்ளிக்கிழமையில உத்தமமான குலத்துல பிறந்த அந்த ஸ்திரீய அவரும் உத்தமமான விஷயம் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வைத்தியா இருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி கல்யாணங்கள்லாம் குறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டத்துல சேமமா அடையணும். இங்க நேற்றுக்கு பார்த்தேன்னா புகை நிறைஞ்சி இருந்தது, நிறைய புஷ்பத்தினால வாசனைகள் நிறைஞ்சிருந்தது, ஸ்ரீகளுடைய பேச்சுகள் நிறைஞ்சிருந்தது, வாத்தியார்கள் வாயிலான மந்திரங்கள் நிறைஞ்சிருந்தது. இப்ப நீங்க போடுற அச்சதையினால அவருடைய வாழ்க்கையும் சீரும் சிறப்பும்
இப்படி விவாகத்துல கல்யாணத்தை மாங்கல்யதாரணம் ஆப்போது எல்லாரும் இருந்து நிதானமா சாப்பிட்டு போகணும் கணேச தம்பதிகள் பிரார்த்தனை பண்றா. இது ஏன்னா அவருக்கு எல்லாரும் ஒருத்தையும் கவனிக்கணும்னு ஆசை. அதே டைத்துல மண்டபத்தை மந்திரம்